புளிச்சு போன பழைய சோறு சாப்பிடக்கூடாது. பால் சேர்க்காதீங்க, மோர் சேர்க்காதீங்க, எலுமிச்சம்பழம் சேர்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் உள்ள போனோடனே ரொம்ப புளிச்சிடும். புளிப்பு வந்து புண்ணை உண்டாக்கும், காரம் வந்து புண்ணை ஆற்றும். அதனால தாராளமா நீங்க மிளகா சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். இந்த அல்சர் வந்துருச்சுன்னா பச்சை தண்ணி குடிச்சா கூட வயிறெல்லாம் இருச்சு அப்படின்றாங்க. நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போயிட்டு ஆசைப்பட்ட பொருள் கொஞ்சமா நாக்கு சொரணையா சாப்பிட முடியல அப்படின்றாங்க. ஏப்பா காரம் ஒரு துளி சாப்பிட்டப்பா வயிறு அந்த பாடுபடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க நிறைய அசதி, சோர்வு, பதட்டம், பயம், மலச்சிக்கல், தூங்காம இருக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, அடிச்சு போட மாதிரி வலிக்கிறது, உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி வலிக்கிறது, இப்படியெல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் அவசப்படுறாங்க. இவங்களுக்கு நீங்க சொன்ன அந்த 3 நாள் மருந்து என்ன, அதுக்கு மேல என்ன மருந்து கொடுக்குறீங்க? 3 நாள் மருந்துல அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியும்? இதை பார்த்தீங்கன்னா கசாயம் போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட அல்சரும் பார்த்தீங்கன்னாக்கா முற்றிலுமா குணமாகும். வணக்கம் நண்பர்களே. வணக்கம்ப்பா. வணக்கம். அப்ப இன்னைக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா நாள்பட்ட அல்சர் கம்ப்ளைண்டால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த அல்சர் வந்துருச்சுன்னா பச்சை தண்ணி குடிச்சா கூட வயிறெல்லாம் எரிச்சல் ஆகுது அப்படின்றாங்க. நல்ல காரியம் கெட்ட காரியத்துக்கு போயிட்டு ஆசைப்பட்ட பொருள் கொஞ்சமா நாக்கு சொரணையா சாப்பிட முடியல அப்படின்றாங்க. ஏப்பா காரம் ஒரு துளி சாப்பிட்டப்பா வயிறு அந்த பாடுபடுதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்சர் இருக்கிறவங்க நிறைய அசதி, சோர்வு, பதட்டம், பயம், மலச்சிக்கல், அது மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷனு, தலை சார்ந்த பிரச்சனை, தலையெல்லாம் வலிக்கிறது, தூங்காம இருக்கிறது, தூக்கம் வராம இருக்கிறது, அசதி, சோர்வு, கை கால்லாம் வலிக்கிறது, உடம்பெல்லாம் வலிக்கிறது, அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கிறது, உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி வலிக்கிறது, இப்படியெல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகள் அவசப்படுறாங்க. இவங்களுக்கு நீங்க சொன்ன அந்த 3 நாள் மருந்து என்ன, அதுக்கு மேல என்ன மருந்து கொடுக்குறீங்க? 3 நாள் மருந்துல அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா சரி பண்ண முடியும்? நல்லது. இது அல்சரை பத்தி முதல்ல ஒரு விவரம் சொல்ல வேண்டியது. சொல்லுங்கப்பா. இது அல்சர் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றது எதுல வேணா, பசிக்கிற நேரத்துக்கு சோறு சாப்பிடாம இருக்கிறது, உணவு சாப்பிடாம இருக்கிறது. ரெண்டாவது அவங்களுக்கு இந்த அல்சர் வர்றதுக்கு முந்தி, இந்த குடற்புண்ணு வர்றதுக்கு முந்தி அவங்களுக்கு ரெகுலரான கடும் மலச்சிக்கல் இருக்கும். இந்த மலச்சிக்கல்னால கீழே போக வேண்டிய உணவு செரிக்காம வயிற்றுக்குள்ளேயே இருக்கும். இந்த மாதிரி செரிமான கோளாறு இருக்கிறவங்க, அதிகமான புளிப்பு சுவையை சாப்பிட்றவங்க, இவங்களுக்கு தான் இந்த மாதிரி அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்சர் வந்துச்சுன்னா நாக்கு வெடிச்சு போயிடும் சிலருக்கெல்லாம். பாலம்பழமா வெடிக்கும். ரெண்டாவது உதடு வெடிக்கும், வாய் ஸ்மெல்லு. ஆமா, வாயில இருந்து துர்நாத்தம் வந்துகிட்டே இருக்கும். இந்த தொண்டையில இருந்து இது வரைக்கும் உள்ள பூரா செவந்து செக்கச்செவேறு சிவப்பாய் போயிடும். அந்த மாதிரி எல்லாம் ஒரு இது தெரியும். அவங்கள வாயை திறந்து பார்த்தோம்னாலே உள்ள இதெல்லாம் செவந்து போயிருக்கும், செவந்து நிற்கும். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு சிலருக்கு வந்து அந்த சாப்பிட்றதுக்கு முந்தி எரிச்சல் அல்லது வலி, புண்ணு ஆயிடுச்சுனால எரிச்சல் அல்லது வலி ரெண்டும் உண்டாகும். சிலருக்கு சாப்பிட்ட உடனே அது கொஞ்சம் அடங்கிடும், சிலருக்கு சாப்பிட்ட உடனே அந்த எரிச்சலும் வலியும் வந்துடும். இப்படி 2-3 வகையறாவா இந்த புண்ணினுடைய சிம்டம் காட்டும். இதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, கண்டிப்பா வந்து செய்யக்கூடாத விஷயம் ஒண்ணு இருக்கு. புளிச்சு போன பழைய சோறு சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து புளிச்ச மோர், தயிர், எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி புளிப்பு சுவை உள்ளதை வந்து தவிர்த்தரணும். ஏன்னா புளிப்பு கூடித்தான் புண்ணாகுது. இதுக்கு மருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பூரா இப்போ நான் சொல்ல போறது, நீங்க பச்சை மிளகாயை மட்டும் சாப்பாட்டுல தவிர்த்துருங்க. மிச்ச காரத்துக்கு வந்து நீங்க மிளகு சேர்த்துக்கலாம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், தப்பு வராது. ஆனால் சில வைத்தியர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ பால் சோறு சாப்பிடு, மோர் சோறு சாப்பிடு, காரம் வந்து எதுவுமே எடுக்காதேன்னு. நம்ம பழைய கிராமப்புறங்கள்ல வந்து இன்றளவுலேயே ஒரு ஒண்ணு இருக்கு. எங்கேயாவது புண்ணு அடி விட்டு போச்சுன்னா அந்த புண்ணுக்கு வந்து மிளகாயை வந்து பச்சையா அரைச்சு நல்லெண்ணெய் விட்டு வதக்கி அந்த புண்ணுல கட்டினாங்கன்னா ஒரு 4 நாள் 3 நாள் அழுகுன புண்ணு ஆறி போயிடும். கண்டிப்பா. இப்ப அதுக்கு அல்சருக்கு வந்து அலோபதி மருத்துவம் கொடுக்கறது வந்து வெறும் சுண்ணாம்பு தான். அந்த சுண்ணாம்பு வந்து லிக்விடாவும் கிடைக்குது, ரோஸ் கலர்ல. அதே மாதிரி டேப்லெட்டாவும் கொடுக்குறாங்க. ஆனா அதுவும் 2 சுண்ணாம்புன்னா என்ன, காரத்தன்மை உண்டாதுதானா? அப்புறம் காரம் சாப்பிடாதீங்கன்னா என்ன அர்த்தம்? அதனால காரம் வந்து தாராளமா சாப்பிடலாம். நீங்க காரம் சாப்பிடலைன்னா, காரம் சாப்பிட்டு பழக்கத்துல இருக்கிறீங்க, காரம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா செமிக்காது, சாப்பிடுற சோறு செமிக்காது. இதுக்கு தேவை வந்து நீங்க
இது இந்த நீங்க உணவு எப்பயும் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறலாம், தப்பு வராது. ஆனா நான் சொல்ல போறது வந்து என்னன்னா, பால் சேர்க்காதீங்க, மோர் சேர்க்காதீங்க, எலுமிச்சம்பழம் சேர்க்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் உள்ள போனோடனே ரொம்ப புளிச்சிடும். புளிப்பு வந்து புண்ணா உண்டாக்கும், காரம் வந்து புண்ணை ஆத்தும். அதனால தாராளமா நீங்க பச்சை மிளகாய் காரம் சரி வராது, அது வந்து டைரக்டா ஆசிட் மாதிரி உள்ள போகும். அதனால நீங்க காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம், மிளகு சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து இதுக்கான மருந்துன்னு ஏதாவது வேணும் இல்லையா, ஏன்னா உடனடியாக சரியாகணும்ல. அதுக்கு வந்து அத்திப்பட்டை, ஆலம்பட்டை, நாவல் பட்டை, மருதம்பட்டை, இது மாதிரி தொகுப்பான பட்டைகள், அல்லது மாதுளம்பழ தோல், மாம்பருப்பு, சுண்டவத்தல், உப்பு போடாத சுண்டவத்தல், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க எல்லாம் ஒண்ணா சேர்த்து அரைச்சிட்டு, அந்த அரைச்ச பவுடரை கஷாயமாவோ, கஷாயம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக கேட்கும். ஏன்னா அது வந்து பவுடரை போனா வந்து அந்த எல்லா இடங்கள்லையும் படாது, அது புண்ணு இருக்கிற இடங்க எல்லா இடத்துலையும் படாது, டைரக்டா இறப்பைக்கு போயிடும். ஆனா கஷாயம்னு கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் பண்ணி குடிக்கும் போது அது எல்லா இடத்துலையும் பட்டுக்கிட்டு போகும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 நாள்ல ரிசல்ட் வந்துடும். இதோட சேர்ந்து இந்த உங்களுடைய மலச்சிக்கலை போக்குறதுக்கான மருந்து வந்து கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மருந்தோட அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கஷாயம் போட்டு ஒரு 3 வேளைக்கு சாப்பிடும். காலையில, மதியானம், இரவு கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா சாப்பிடணும். வாயில ஊற்றி கொஞ்ச நேரம் வாய்க்குள்ள வச்சிருந்து அப்படியே மெதுவா ட்ராப்பா முழுங்கணும். ஏன்னா எல்லா பக்கம் பட்டுட்டு போகணும். இது மாதிரி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு 3-4 நாள்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு ரிசல்ட் வரும். ஆனா தொடர்ந்து வந்து 48 நாள் கண்டிப்பா சாப்பிட்டீங்கன்னா தான் முற்றிலும் சரியாகும். இதுக்காக பார்த்தீங்கன்னு சொன்னா புளிப்பு மட்டும்தான் சேர்க்கக்கூடாது. பழைய சோறு சாப்பிட்றது, இந்த எனக்கு பழைய சோறு சாப்பிட்றதுக்கு சிலருக்கு ரொம்ப விருப்பமா இருக்கும். ஆனா நீங்க அதெல்லாம் சாப்பிடும்போது என்னன்னா, அந்த சாப்பிடுற நேரத்துக்கு உங்களுக்கு ஒரு குணம் தெரியற மாதிரி இருக்கும். அதெல்லாம் புளிப்பு இருக்கக்கூடாதுன்றீங்க. புளிப்பு எப்படி புளிச்சு தானே போகும், வயிற்றுக்குள்ள போனோடனே நீங்க பித்த நீர் பட்டோடனே அளவு கடந்து புளிச்சிடும். இப்ப ஏற்கனவே நீங்க புளிக்காத மோரை கூட சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கிறோம், பால் புளிக்கிறது கிடையாது. ஆனா வகுத்துக்குள்ள போனா பித்த நீர் பட்டோடனே அடுத்து சரியான புளிப்பா மாறும். அப்ப இந்த புளிப்பு வந்து புளி, அது மாதிரி குழம்புல வந்து புளி குழம்பு சேர்க்கக்கூடாது. இந்த புளிக்குழம்பு செய்கிறாங்கல்ல, அது சேர்க்கக்கூடாது. ஒரு கொஞ்சம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து பாசிப்பருப்பு சாம்பார், துவரம்பருப்பு சாம்பார், இது மாதிரியானதை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டே வாங்க. இது போக வெண்பூசணி வாங்கிட்டு வாங்க. வெண்பூசணி தோலை செய்வோங்க. அந்த விதையை நீக்கிட்டு உள்ள இருக்கிற சதையை எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அடிங்க. தண்ணியாக வரும். அந்த தண்ணியை வந்து அதை ஷிஃப்ட் பண்ணி குடிங்க. குடிக்கும்போது அது படுற இடம் பூரா புண்ணாத்திட்டே போயிடும். இதுதான் சரியான மருந்து. நேரிலே அப்பா பழைய கஞ்சி தண்ணின்னு சொன்னார் இல்லையா, அதுல பழைய இது சாப்பிடலாம். பழைய இதுல பார்த்தீங்கன்னாக்க நான் சொன்ன மாதிரி அதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத நான் நிறைய பழைய கஞ்சி தண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பெருசா புளிக்காது. ஆனா புளிச்ச கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, ரொம்ப புளிச்சிரும், ரொம்ப புளிப்பா மாறிடும். அந்த கஞ்சி தண்ணியை தான் எடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல இது நல்லது தானே, அது கெட்டது, நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி நான் அந்த பதில நான் உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். ஏன்னா நேயர்களே, அல்சர்ன்றது பெருசா நம்ம பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அது சரியான முறையில சரிவிகித உணவு, வாழ்வியல் உணவு முறை மாத்தினாவே போதுமானது, சரி பண்ணிட முடியும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அல்சருக்கான மருந்துகள் அப்பாவுடைய காம்பினேஷன்ல செஞ்சு வச்சிருக்காரு. ரொம்ப அருமையா கேட்கக்கூடிய மருந்துகள் இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அல்சருக்கான மருந்து. இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு சில மருந்துகள் கண்டிப்பா கொடுக்கலாம். இதை பாத்தீங்கன்னா கஷாயம் போட்டு நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்படிப்பட்ட அல்சரும் பாத்தீங்கன்னாக்க முற்றிலுமா குணமாகும். ரொம்ப கிரானிக்கா 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமா இருக்கு அல்சர் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு 48 நாள் தொடர்ந்து அப்பா சொன்ன இந்த பத்திய முறையோட எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்க முற்றிலுமா குணமாகும் அப்படின்றத இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, இந்த அல்சர் ரொம்ப முத்தி போனா சிலருக்கெல்லாம் ரத்த வாந்தியே வந்துடும், இருமல் வந்து. அந்த ரத்த வாந்தி வர்றவங்க வந்து தைரியமா நம்ம சொன்னதெல்லாம் செஞ்சுக்கலாம். இன்னொரு சின்ன டிப்ஸும் தர்றேன். அப்படி ரத்த வாந்தி வருதுன்னா, நம்ம வீட்டுல இருக்கிற கடுகு இருக்கு இல்லையா, கடுகை வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து பட்டு போல வருங்க, சும்மா லைட்டா வறுத்துடணும், நல்லாவே வருங்க. வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிருங்க. வாயில போட்டு நீங்க தண்ணி குடிச்சீங்கன்னா கூட போதும். ஒரு டோஸ் எடுத்த உடனே ரத்த வாந்தி நின்றும். என்னடா கடுகுல நிக்குமான்னு நினைக்காதீங்க, செஞ்சு பாருங்க.
அடுத்து வந்து இந்த அல்சர் மருந்தோட இப்ப நான் சொன்ன ரத்த வாந்திக்கு ஒரு மருந்தை சொல்லியிருக்கேன். இதெல்லாம் வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பா முழுசா சரியாயிரும். இது ஒண்ணு குணப்படுத்த முடியாத பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது ஈஸியா குணமாகும். ஈஸியா குணமாகும். ஏன்னா இருக்கலே அல்சர் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.